ஜெரினுக்கு வந்து வீட்டை கீர்த்தி தான் கூப்பிடுறான். ஏன் கீர்த்தி என்ன கூப்பிடுறது? இது லொக்காயிட்டு அப்படி இதால் பாஞ்சா வரணும். தம்பி வாளி எடுத்து தண்ணி ஊற்றுவா வட்டு குளிக்க வாத்து விட வேட்டா. எது வேண்டுவோம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்கள் அண்ணாக்கு போடுவோமே நாண்டை இதை 12 மணி மட்டும் ஒழிச்சு பாதுகாக்கணும். இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட டவுட் வந்துருக்காது. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே. இந்தியர் நாய் வாது. ஹாப்பி பர்த்டே. சின்ன சம்பவம் நடந்துட்டு என்ன திருப்பஜல் நாய் பாதி கேட்க சாப்பிட்டு மழை பெய்யுது தூருது. என்ன சம்பவம் ஒன்று நடந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் தானே உங்களுக்கு. ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. அந்த நாய் நாளைக்கு விடிய தேர்றேன். வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. கடைசி ஒரு 2 நிமிஷத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் வந்து என் வாழ்நாள்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன் இந்த வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு நினைக்கிறோம். பக்கத்தில் நிற்கிற ஆளை பார்த்தால தெரியும், சஞ்சனாவோட நிற்கிறோம். நாங்கள் நேற்றண்டா நீங்கள் போன காணொலி பார்த்துருப்பீங்களான்னு புதுக்குடியிருப்புக்கு வந்து நாங்கள் அந்த காணொலியின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு இருட்டிட்டு சரியோ. இந்த இரவு நேரம் நாங்கள் எங்கே போகிறப்பட்டாவது அவசரமாக ஒரு கேக் வேண்ட போகிறோம். என்ன ஸ்பெஷல் சஞ்சனா? சின்னண்ணாக்கு, அதாவது ஜெரின் சின்னண்ணா சின்னண்ணா மற்றது பெரிய என்ன ஒரு ஆள் இருக்கு. ஜெரினுக்கு வந்து வீட்டை கீர்த்தி தான் கூப்பிடுறான். ஏன் கீர்த்தி என்ன கூப்பிடுறது தெரியல. அவட்ட வீட்டு பேர் கீர்த்தி தான். அப்ப ஜெரின் இப்போ நாங்கள் அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து புதுக்குடியிருப்பு வரைக்க கூட ஜெரின் இல்லை. ஜெரின் பிறந்த நாளைக்காண்டி வந்து இங்கே வந்துட்டார். அதனால் நாங்கள் அவர்கிட்ட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி இங்கே வந்துட்டோம். அண்ணா வந்தவர் கிளர்ச்சி போனவர் போயிட்டு வவுனியா போகணும். அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கு ஜெரிண்ட பிறந்த நாள். அப்போ அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாளைக்கு வவுனியா போயிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் திரும்புவோம். இன்றைக்கு இரவு நாங்கள் புதுக்குடியிருப்புலாம் தங்குறேன்னு முடிவெடுத்தாச்சு. அண்ணா அங்கால ரூம் எடுத்துட்டு அங்கால நிற்கிறார். இப்போ நாங்கள் ஜெரினுக்கு இரவு சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி கேக் வெட்டுறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தோம் ஜெரின் ஒரு இடத்துக்கும் போகிற மாதிரி இல்லை. இப்போ தான் ஒரு அலுவலாக வந்து அவரை அனுப்பியாச்சு. அப்போ தம்பியும் போயிட்டான் சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி. சஞ்சனாவும் நானும் வந்து கேக் பண்ணுறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். என்ன போன முறை அண்ணாங்க நின்றவன் பர்த்டேக்கு என்னோட போன முறை வந்த ஒரு கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துக்கிட்ட ஜெரின் வந்து என்னோட நிற்கிறான். அப்போ இந்த முறை ஜெரின் பர்த்டே செலிப்ரேஷன் ஃபேமிலியோட என்ன மாதிரி போகுதுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ நானே சும்மா சொன்னேன், விடியிலேருந்து சும்மா சொல்லி கொண்டிருக்கிறேன், கேட்க வேண்டாம் இதை வெட்டி விடுவோம், உனக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி விடுவேன்டா. சும்மா இருங்கன்னு சொல்லி கொண்டிருந்தவன். நான் படுத்துருவேன், எல்லாரும் வீட்டில் எல்லாரும் படுத்துறீங்க, நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீங்கள்ட்ட. அப்போ அவருக்கு தெரியவே தெரியாது நாங்கள் இப்போ கேக் வேண்ட போகிறவன்ட்டு வேண்டி சர்ப்ரைஸாக ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு 12 மணிக்கு எழுப்புறான். அப்போ அம்மாட்டையும் சொன்னான், அவன் எழும்ப மாட்டான், அவன் சொல்லி கொண்டு வந்தவன் எல்லாம் படுப்பவன்ட்டு. அப்போ அம்மா சொன்னான், அது பிரச்சனை இல்லை தம்பி, வாளி எடுத்து தண்ணி ஊற்றுவான்ட்டு குளிக்க வாத்து விட வேண்டா. செஞ்சுடா என்ன குளிக்க வாங்குறான். இந்த வீடியோ நீங்கள் அந்தண்டு பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச நாளுக்கு பிறகு தான் பார்ப்பீங்க. 21ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, தை மாதம் 21ஆம் தேதி தான் ஜெரின் பிறந்த நாள். அந்தண்டு தான் இந்த காணொலி வந்து எடுக்கிறோம். 20ஆம் தேதி இரவு இது நடக்குது. என்ன அதையும் நினைவாக பதிவு செய்து கொள்வோம். சரி, புதுக்குடியிருப்பு டவுனுக்கு வந்துட்டோம். புதுக்குடியிருப்பு டவுனில் இருக்கிற இந்த வசனா பேக்கரி இங்கே தான் வந்து நாங்கள் திறக்க தெரியாதா? இது லொக்காயிட்டு அப்படியே இதால் பாஞ்சா வரணும். பாஞ்சு வாங்க. இங்கே தான் வேறு இடம் இல்லையா? வேறு கேக் கடை இல்லையா? இதில் வேண்டும். அண்ணாக்கு என்ன கேக் வேணும் நீங்களாம் சொல்லணும் பாருங்க. இதில் வந்து என்னென்ன கேக் இருக்குண்டா, இவ்வளோ விதமான கேக் தான் இருக்குது. அப்படி இல்லாட்டி நாங்கள் முதல்ல ஆர்டர் கொடுத்தோம். நாங்கள்லாம் முதல்ல ஆர்டர் கொடுக்கலே. இது வேண்டுமா? இது
எது வேண்டும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்களாம் சொல்லணும். ஆ எதுன்றாலும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அண்ணாக்கு எது கேக் வெட்டுவோம்? எந்த கேக் வெட்டுவோம் சொல்லுங்க. தெரியலையா? ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஃபைனலி இந்த கேக்கை வந்து சஞ்சனா செலக்ட் பண்ணியிருக்கிறான். என்ன வட்டத்தை விட இது நல்லா இருக்கு. என்ன ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி இருக்கு, அதில் கீர்த்தி அண்டு பேர் எழுதினா சரி. என்ன அதை வெட்டுவோம்? என்ன இது அண்ணாக்கு போடுவோம். என்ன ஹாப்பி பர்த்டே. சரி வேண்டியாச்சு. வேறு என்ன பண்ணுவோம் சஞ்சனா அண்ணாக்கு? சரி இல்லை, அண்ணாக்கு வேறு என்ன பிடிக்கும் சொல்லுங்களேன். சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. சஞ்சனா வரைக்க சொல்லிக்கிட்டு வந்து இந்த முன்னுக்கு இருக்க கடையில் வந்து மிதிவெடி சாப்பிடுவோம்னு சொல்லி, மிதிவெடி வளமையாக சாப்பிட்றவையா. அப்போ அதில் வந்து அதையும் வந்து வேண்டிட்டு போவோம். வேனில் இதை வச்சுட்டு ரைட். மிதிவெடி வேணுமா அதில்? இது எவ்வளோ சாப்பிட்றேன் இல்லை அட இருமலைக்கு சாப்பிடக்கூடாது. சரி அப்போ நாளைக்கு சாப்பிடுவோம். வேறு என்ன வேண்டுவோம்? வந்துட்டு டிபி வேண்டுவோமா? ஆ சரி, இதில் ஆளுக்கு தடிமலண்டபடியாக கொஞ்சம் டிப்பிடிப்பிகள் வேண்டிட்டோம். மற்றது இதை 12 மணி மட்டும் ஒழித்து பாதுகாக்கணும். எங்கே வைக்கிறேன்ட்டு யோசிச்சு நாங்கள். எங்களுக்கு இருக்கவே இருக்குது கீழே பங்கருக்கு தானே, பங்கருக்குள்ளே வந்து அடித்து ஒழிப்போம். இதுக்கு கீழே தான் வந்து வைக்க போகிறோம். இப்படி இந்த சீட்டை மடிச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சோம்டா பக்குவமாக இருக்கும். ரைட். இப்போ இருக்கிறது தெரியாது, வேனுக்குள்ளே வந்து பார்த்தாலும் தெரியாது. ஒழிச்சாச்சா? இது மட்டும் ஞாபகப்படுத்தக்கூடாது. 12 மணி மட்டும் ஞாபகப்படுத்தக்கூடாது. ரைட் சரிங்க. மதியம் நடந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லோரும் போய் படுத்தினோம். இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 11:48. அண்ணா வந்தவர், செல்வாண்ணா வந்தவர் எங்களோட. அவருக்கு பக்கத்தில் புதுக்குடியிருப்பில் ஒரு ரூம் ஒன்று பார்த்து ஆளை கொண்டு செட்டில் பண்ணியாச்சு. நான் வந்து இங்கே அப்படியே வேனில் படுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஜெர்ன் விட்டு தான் நிற்கிறேன். இப்போ எல்லாருமே நிற்கிற சரியா. கேக் வந்து நாங்கள் சஞ்சனாவோட போய் பண்ணிட்டாங்க. கேக் வேண்டியதான் வந்து ஜெர்னுக்கு தெரியாது. உள்ளே எல்லாருமே நிற்கிற. இப்போ நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு 11:48, இன்னும் வந்து 12 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்கிடையில் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேக் கொண்டு வெட்டுறது. உள்ளே எல்லோரும் முழிப்பாக தான் இருப்போம். என் அம்மாவுக்கு தெரியும், அதோட தம்பி மேலே எல்லாருக்குமே வந்து தெரியும் கேக் வெட்ட போகிறோம்ட்டு. ஜெர்னுக்கு தெரியாது. ஜெர்னை நான் பம்பில் கேட்டேன், தொடக்கத்துலேயே சொல்லியிருப்பேன், இந்த கேக் கொண்டு வேண்டாம் சர்ப்ரைஸாக உனக்கு நாங்களே வெட்டி விட்றோம்ட்டு. அவன் வந்து சும்மா எனக்கு என்ன எல்லாம் படுப்போம் விடிய பார்ப்போம்ட்டு சொன்னவன். சரி நான் அவனுக்கு தெரியாமல் வேண்டி வச்சு நாங்கள் இப்போ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுவோம். இப்போ ஆக்கள் டவுட் வரக்கூடாண்டு உள்ளுக்குள்ள ஒரு சவுண்டை போட்டினான், மியூசிக்கை போட்டினான். அப்போ தான் நாங்கள் கதைக்கிற வந்து தெரியாதாண்டு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கேக்கை வந்து ஒழிச்சு வச்சு நாங்கள் கேக்கை எடுத்துட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் தேவையான பொருள் இருக்குது. சரி ஒரு மாதிரி பாட்டை போட்டுட்டு இங்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி ஆக்கில் போய் எழுப்புறது மட்டும்தான் வேலை. எல்லோரும் நித்திரையாக தான் இருப்பினோம். லெட்ஸி. இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட டவுட் வந்துருக்காது. ஏன்டா எல்லோரையும் சாப்பிட்டுட்டு போய் பாடுங்க விடிய சந்திப்போம்ட்டு அனுப்பியாச்சு. அண்ணாவும் வந்தபடியாக வந்து ஒரு டவுட்டும் வந்திருக்காது. இனி ஒரு 5 நிமிஷம் தான் கிடக்கு. 5 நிமிஷத்தில் எல்லோரையும் எழுப்புறது. 4 நிமிஷம் தான் கிடக்கு. வீட்டை எல்லோரையும் எழுப்புவோம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே. சேம் டு யூ. இல்லை ஹாப்பி பர்த்டே. ஒரு வாளி தண்ணி போய் எடுக்கிறாக்கு முயற்சி செய்யறாங்க. 2 நிமிஷம் இருக்கு. ரெடி ஆயிடுச்சு வந்தீங்கன்னா சரி. எங்க எங்கால இருமி கேக்குது. லைன் ஒரு ஆள் எழுப்போம். ஐயோ சஞ்சனா ஹாப்பி பர்த்டே.
பட்டு பூச்சி என்ன Happy birthday to you. வயிற்றுக்குள்ள இருக்கு இப்பதான் வெளியே வந்துருக்கு. வாடா வாடா வெளியே வா வெளியே வா முந்தைய கழிட்டு வெளியில வா வெளியில வா எல்லாரும் கூட்டிட்டு வா 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 கொடு ஓட்டு கேட்ட இந்தியர் நாய் வாது. ஹாப்பி பர்த்டே. சின்ன சம்பவம் நடந்துட்டு என்ன திரும்ப சொல்லு நாய் பாதி கேட்க சாப்பிட்டு எந்த நாய் அந்த அந்த நாய் தான் இந்த நாய் தான் சம்பவம் செய்துட்டு சரி சரி வாயிலாஜி வந்தாரு விடுவாங்க சரி பண்ணிட்டுருக்கோம் 12 மணிக்கு விஷ் பண்ற பாட்டு போட்டுருக்கேன் ஹாப்பி பர்த்டே டு யூ கத்தி எடுத்தாடா நெருப்பட்டி எடுத்தாடா என்னது வடிவா இருக்குது வேண்டைக்கு வடிவா இருந்தது மழையும் பெய்யுது 12 மணிக்கு மழை பெய்யுது தூருது இதுதான் சர்ப்ரைஸ் என்னண்டா மக்களே நாய் கடிச்ச கேக் வெட்டுறது ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு போனாங்க நாய் இங்க சம்பவம் செய்துட்டு பெரியப்பா கடிங்க ஹாய் ஓ நல்லா இருக்கா நீங்க அவர் சரியா 12 மணிக்கு பார்த்து கோல் அடிச்சுக்கிறார் அங்க நிக்கிறார் அவர் சஞ்சனா 12 மணிக்கு சரியா பார்த்து கோல் அடிச்சுக்கிறார் அங்க நிக்கிறார் அவர் வெளியே வச்சுட்டு உள்ள வர நாய் வந்து அந்த நாய் உண்டா என்ன தெரியுமா பெரியப்பா சஞ்சனா அவருக்கு ஒரு தொப்பியை போடுங்க அவருக்கு தொப்பி எடுத்து சூடுங்க ஹாப்பி பர்த்டே தொப்பி ஒன்று சூடுங்க வாடா அனுப்பி வாடா டே அவரு தலையில ஒன்று போல தலையில அது நாய் வந்து கடிச்சு விடுது அம்மா நிக்கிறா எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கீங்களா குட் மார்னிங் இந்த நாய் நாளைக்கு நாங்க தேடி படிக்கிறோம் இந்த அரவாசி கேட்க தின்னுட்டு ஒரு ஹாய் என்று சொல்லிவிடுங்க ஹாய் 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 இங்க வந்தீங்கன்னா சோம் என்ன சம்பவம் நடந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் தானே உங்களுக்கு சரி சம்பவம் செய்தாதான் சரித்திரத்துல இடம் பிடிக்கலாம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு போனாங்க கேட்க இதாகிட்டு சரி வட்டோம் எல்லாரும் குடும்ப உறுப்பினர் எல்லாரும் ஒன்றரை இந்த வட்டுங்க எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு நாங்க உள்ள படுத்து என்ன வந்து போட்டு ஆலயம் அங்க வந்து எனக்கு இதுதான் கீர்த்தி அதான் எல்லாருக்கும் கீர்த்தி சர்ப்ரைஸ் செய்யறோம் நாய் செய்திருக்கு கீர்த்தி நான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணி விடுது வயசு கூட்டிட்டாங்க சரி சரி வெட்டு 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 எல்லாரும் வெட்டு வெட்டு தொப்பிய போடுங்க சஞ்சனா தொப்பிய போடுங்க சஞ்சனா தொப்பிய போடுங்க ரோமியோ வரதுக்கு முடிவு அடிச்சு Happy birthday to you.
ஹாப்பி பர்த்டே கீர்த்தி ஹாப்பி பர்த்டே அந்த மெழுதிரியோட கொளுத்துறாத அது மாதிரியா அதுக்கு பட்டி விட வேண்டாம். சரி சம்பவம் செய்யறதுக்கு முன்னால சரி இதெல்லாம் நானே எதிர்பார்க்கல உண்மையா. இல்லப்பா பம்பள அப்பா வேண சரி வெட்டுங்க சஞ்சனா நீங்களும் போய் வெட்டுங்க சஞ்சனா போய் வணக்கம் 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 எங்க காணையில வணக்கம் வந்து பெருசாவிடு பெருசாவிடு இந்த வெயிலாம் ஆகல அந்த கேக்கலாம் எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க குடும்பம் போகணும் எல்லாம் போங்க எல்லாம் போங்க எல்லாம் போங்க நீங்க போங்க நீங்க குடும்பம் போங்க டேய் போடா போடா நீங்க போடா நீங்க போடா இல்ல அது வேற டாயட்டு போங்க முத்த முதல்வர் போங்க போங்கய்யா போங்கய்யா மெட்ட பக்கத்தால போட்டு கொடுங்க என்ன செய்யறது கன்னியாகுதான் முதல் சாப்பிடுறது பெரிய பாக்க நீத்தி பெரியப்பா ஜோசிக்காங்க அவைய கூட நாய் கடிக்க பாக்கமா இதுதான் நல்லதுண்டா நீங்க சாப்பிடுங்க நீங்களும் பெரிய எல்லாருக்கும் வைரஸ் வரும் நீங்க மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துருக்கீங்க முதல்வர்கள் எல்லாம் போக அங்க எங்க 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 என்ன ஒரு முக்கியமான ஆளுங்க எல்லாரும் போக ரைட் இதுதான் முக்கியமான எல்லாரும் நிக்கணுமா நாய் கடிச்ச பக்கத்தை தாண்டின்றான் அவன் எழும்புறான் இல்லையாக்கா யாரு அதான் பார்த்தேன் யாரு சின்ன படிக்கிறாரு இருக்காரு இவர தெரியுமா அம்மா டேர்ன் போட்டு வணக்கம் 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 சரியா பா நாளைக்கு ஆடத்தான் வாருங்களா ஆடு வாருங்களா நாய் கடிச்ச கேட்கறதுனால நாய் ஒரு நன்றி உள்ள மாதிரி வந்தான் நாங்களும் சாப்பிடுறோம் வருத்தம் வந்தா நாளை பாப்போம் என்ன அது அடுத்த கட்டம் வேணாம் ஒரு 2 நிமிஷத்துல நாய் ஒரு விளையாட்டு ஒன்று காட்டிச்சு நீங்க சந்தோஷம் மழை தூரத்தில் அந்த நாய் மட்டும் தின்று கடை இவ்வளவு சிரிப்பா வந்திருக்காது அந்த நாய் அந்த நாய் நாளைக்கு விடிய தேடுறேன் நான் அங்க இருந்து வெளியே வந்து சரி உண்மையிலே சந்தோஷம் ஆனா அந்த நாயை மட்டும் பிடிச்சிருந்தா நாளைக்கு கொடுப்பேன் இப்ப என்ன சம்பவம்னா வந்து எங்கட ஐசிங்க சாப்பிட நாய் தான் வரைக்க சொன்னாடு நல்ல நாய் நிக்குது. சரி என்ன இருந்தாலும் வந்து ஒரு சம்பவம் நடந்தா தான் அது வந்து சரித்திரத்துல இடம் பிடிக்கும். அது மாதிரி இன்றைக்கு இந்த நிகழ்வு வந்து இடம் பிடிச்சிருக்கேன். சரி எதிர்பார்த்தீங்களா நீங்க எப்படியான சர்ப்ரைஸா? இல்ல நான் எதிர்பார்த்தேன் இப்போ வர நித்திர போல்ற ஒரு 10 போல சொன்னோம் எழுப்பாங்க 12 மணிக்கு பாடுப்பா நாளைக்கு 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் என்றது. ஆனா சர்ப்ரைஸ் செய்தாங்க. ஆனா எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க மாதிரி இந்த கேக் வந்து அமைஞ்சிட்டு என்ன சஞ்சனாவோட போய் நாங்கள் இந்த கேக்கை வேணா என்ன சஞ்சனா கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த கேக்கை பார்த்து வேண்டினாங்க. ஆனா மிஸ் ஆயிட்டு
கேக் வெட்டி நீ போட்டோ போட்டியோ சரின்னு சொல்லிட்டு போட எல்லாரும் பார்த்தாலும் 12 மணிக்கு கேக் விட என்ன போட்டு 12 மணிக்கு கேக் விட கேக் வெட்டி போட்டோ வந்ததோ நீங்கள் சரின்னு சொல்லிட்டு போட. சரி எல்லாரும் குட் நைட், நாளை சந்திப்போம். இன்றைய ஃபன் எப்படியே போகுது. அந்த நாயை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அந்த நாய் என்ன சொல்றது, வாழ்க்கையில மறக்க முடியாது, வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க அந்த நாயை. கொஞ்சம் வந்து நேத்து கழிப்பு கொண்டு வந்துருக்கலாம். சத்திட்டே ஒரே 2 நிமிஷம் விட 58க்கு தான் வந்துடாடா. நான் பாத்துறேன், நான் அதுல முடிச்சு கிடந்தேன். நீ தெரியும் மறுபடியும் எங்க காலையில ஒரு 2 நிமிஷத்துக்கு அரவாசி கேட்க தின்னுட்டே அந்த நாய். சரி என்ன செய்யறது, சம்பவங்கள் எப்படித்தான். நான் சொல்ல விளையாட்டு கண்டேன், நானும் விளையாட்டு கண்டு தான் நினைச்சேன். அவன் அங்கால போதால மூஞ்சி வச்சு விளையாடி பார்த்துருக்கேன். சரி இதெல்லாம் சரித்திரத்தை நம்ப வேண்டியது. குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் பாய். நாளை சந்திப்போம். ஆனால் அந்த நாயை மட்டும் நான் அவருக்கு தேடி பிடிக்கணும். இங்கே வாங்க அச்சாப்பில் அச்சாப்பில் இந்த கண் மட்டும் தெரியுது தானே. இந்த நாய் தான் வந்து எங்களோட கேக்குக்கு வந்து விளையாட காட்டுறது. ஓடி ஒளியிட உன்னை மட்டும் மறக்க மாட்டோம்டா வாழ்க்கையில். சரி இவ்வளோ தான் இன்றைய வீடியோ. நான் கூட எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணது. கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குமென்று என் வாழ்நாளில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 11:58 உள்ளே போனாங்க. 12 மணிக்கு வெளியே வர பார்த்தா அரைவாசி கேட்க நான் இதுன்ட்டு. சரி என்ன செய்கிறது, இனி நடந்து முடிஞ்ச அப்புறம் காய்ச்சி ஒரு பிரியோசனவில்லை. இதோட மகிழ்ச்சியான தருணத்தை அப்படியோ நாங்களே முடிச்சுக்கொண்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.